இந்த உலகத்தில் உருவத்தால், இனத்தால், பயத்தால் பிரிவுகள் இருந்தாலும் உண்மையான நட்பு மட்டும்தான் எல்லா எல்லைகளையுமே உடைக்கிடும். அப்படி ஒரு நட்பின் கதையைத்தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறது. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கே உயிர் கொடுத்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி சந்தோஷமாக கீச்சு கீச்சுன்னு சத்தத்தோடு வாழ்ந்துருந்தாங்க. அந்த அரச மர பக்கத்திலேயே ஒரு குட்டி குரங்கு மரக்கிளையில் விளையாண்டுட்டு இருக்கும். ஒரு குட்டி முயல் புல்லை தாவி தாவி ஓடும். சின்ன புதருக்குள்ளே ஒரு பாம்பு மெதுவாக சுருண்டு கிடக்கும். எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பழகினாங்க. யாருக்கும் யாரும் தீங்கு செய்யலை. அந்த அமைதியான கிராமத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒரு விபத்து நடந்துச்சு. மரத்திலிருந்து ஒரு சின்ன குட்டி பறவை திடீர்னு கீழே தவறி விழுந்துருச்சு. கீச்சு கீச்சுன்னு அந்த சத்தத்தை கேட்ட உடனே குரங்கு மின்னல் வேகத்தில் கீழே தாவி வந்துச்சு. அட பாவண்டா, இதை எப்படியாவது மேலே கூண்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி மரத்தை குலுக்கி பார்த்துச்சு. அப்போ முயல் ஓடி வந்து சொன்னது, நீ மரம் மேலே ஏறி வை, நான் இங்கே கீழே நின்று பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அந்த நேரம்தான் புதருக்குள்ளேருந்து பாம்பு மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தது. பறவைகள் பயத்தில் சத்தம் போட ஆரம்பித்தன. முயல் நடுங்கியது. குரங்கும் ஒரு வினாடி பயந்துடுச்சு. ஆனால் பாம்பு மெதுவாக அந்த கல் மேலே போய் நின்னது. நீங்கள் பயப்படாதீங்க, நானும் ஒரு உயிரை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லோருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. குரங்கு மரம் மேலே ஏறி அந்த சின்ன பறவையை மெதுவாக தூக்கி அந்த கூண்டுக்குள்ளே வச்சுச்சு. அந்த அம்மா பறவை சந்தோஷத்தில் கீச்சு கீச்சுன்னு அழகாக சத்தம் போட்டுச்சு. அந்த நாள் தான் அந்த அரச மரம் நட்பின் மரமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பறவைகள் தினமும் குரங்கு கிட்ட போய் உணவு பகிர்ந்தன. குரங்கும் உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு முயலுக்கு கொடுத்துச்சு. முயல் எல்லாருக்குமே காவலாக இருந்துச்சு. பாம்பு யாருக்கும் தீங்கு செய்யாமல் அந்த அரச மரத்துக்கே காவலாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் அதிகம் பலம் உள்ளவன் பெரியவன் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன் தான் உண்மையான பெரியவன்.